Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 11 சிட்னி சிக்ஸர்ஸ் vs மெல்பர்ன் ஸ்டார்ஸு. ஸோ பிக் பேஷ் லீக் ஸ்டார்ட் ஆனோடனே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 மேட்ச் கிட்ட நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் லாஸு, அப்புறம் ஒரு மேட்ச் வின்னு, அப்புறம் 2-3 மேட்ச் வந்து ஆவரேஜாக போயிருந்துச்சு. ஸோ 10 மேட்ச்சில் கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் லாஸுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மேட்ச்லேருந்து ரீஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு வின்னிங்கிறது ஸ்மால் லீக்கில் கொடுப்போம். அதேமாதிரி டீமுமே நான் முன்னாடியே கொடுத்துட்றேன். அந்த மாதிரி தான் இனிமேல் பண்ணணும். ஸோ ரொம்ப லேட்டாக கொடுக்குறது ஒரு தப்பாக இருக்குது, கன்ஃபியூஸ்ட் ஆகி. இன்னொன்று, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு நல்ல கிராண்ட் லீக் டீம்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். யூஸ் பண்ணி ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிபிஎல்லில் மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ஸில் சேஃபஸ்ட்டு கேப்டன் கொடுத்தாலே போதுமானதாக தான் இருக்குது. ஒரு பிளேயர் 2 பிளேயரில் தான் மேட்சே வந்து லாஸ் ஆகுது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலும் போதும். அந்த லாஸ் ஆன 2 மேட்ச்லையுமே அந்த 2 பிளேயர் யாருன்றது எனக்குமே கெஸ் ஆச்சு. பட் கொஞ்சம் கன்ஃபியூஸில் தேவையில்லாமல் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதை உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்லிடலாம். அந்த ஃபின்னாலன்னு எடுத்து தான் வந்து 2 மேட்சுமே ஃப்ளாப் ஆச்சு. ஒரு மேட்ச்சு டேர்சி ஷாட் எடுத்தது. ஸோ இந்த இனிஷியலாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடாத ஃப்ளாப்டு பிளேயர்ஸ்னால தான் மேட்ச் லாஸு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ விக்கெட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்வல் ஸ்டேடியமோட விக்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. பட் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெர்த் விக்கெட் மாதிரி இருந்துச்சு அந்த கிரவுண்டேவும். ஸோ அதனால் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். பட் ஓவரால் பிச் ரிப்போர்ட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது பெட்ரு. 11வது மேட்ச்சு சிட்னி சிக்ஸர்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸு. பாக்ஸிங் டே 2 மேட்ச் இருக்கும். இந்த 12:35 அப்புறம் 3:45 ஒரு மேட்ச் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள். சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் தான் இந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க, எஸ்சிஜியில். டோட்டல் மேட்சஸ் 61 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. அதில் 30 மேட்ச் ஃபஸ்ட் மினிட்டையும் 30 மேட்ச் செகண்ட் மினிட், ஆவரேஜ் 158 ரன் எதிர்பார்க்கலாம். இந்த டாப்பில் கொஞ்சம் நின்று ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டீசெண்டான ட்ராக்கு. மீடியம் பேசர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சிஜியில் ஸ்பின்னர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் லெக் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு கிடச்சிருக்கு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள். சிட்னி சிக்ஸர்ஸில் உங்களுக்கு லெக் ஸ்பின்னர் கிடையாது. பட் மெல்பர்ன் ஸ்டார்ஸில் உசாமா மிர் உள்ளே வராரு, ஆடம் மில்லன் கிடையாது. ஸோ அதனால் உசாமா மிர் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த 2 டீம் ஆடின ஸ்கோர் கார்டை வந்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நிறையா ஓவர்ஸ் போடுறாரு, கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறாரு. போன மேட்ச்சில் ஈஸி கேட்சை வந்து டாம் ராஜர்ஸ் வந்து ட்ராப் பண்ணதுனால விக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்னால். கன்சிஸ்டண்டாக பேட்டிங்கு ப்ளஸ் பவுலிங்கு ரெண்டுலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மேக்ஸ்வெல் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். டாம் கரன் ஆப்போசிட்டில் ஆடினார், ஒரு விக்கெட். இந்த கிரவுண்டில் டாம் கரனுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வின்சி கன்சிஸ்டண்ட்டாக மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு எதிராகவும் எஸ்சிஜி கிரவுண்ட்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரன் அவுட் ஆகிறாரு, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. மற்றபடி ஸ்டெடியான ஒரு ஸ்டார்ட்டுன்றது ஜேம்ஸ் வின்சிக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக அவர் முக்கியமான ஒரு பிக். 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 83, ஒரு மேட்ச் 79 ஆடிருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அதில் ஒரு மேட்ச் வந்து சிட்னி கிரவுண்டில் நடந்த மேட்ச். உசாமா மிர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு சிட்னி சிக்ஸுக்கு எதிராக. 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் சிட்னி சிக்ஸ் ஆடின மேட்ச்சில் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சீன் ஆபட் இந்த கிரவுண்டில் எப்போயுமே விக்கெட் எடுப்பார். அவருக்கு பதிலாக ஜாக்சன் பேட் உள்ளே வருவார். ஜாக்சன் பேட் உள்ளே வந்தாலே மினிமம் ஒரு விக்கெட்டுன்றது கேரண்டி. சாம் ஹேப்பரை அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஜாக்சன் பேட் உள்ளே வந்தார் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக அவரையும் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரு, கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். கிடைக்கிற சான்ஸில் எல்லாமே எஸ்சிஜி கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்னால் அது ஜாக்சன் பேட் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். உசாமா மிர் 3 விக்கெட்டு. ஸோ உள்ளே வரப்போகிறாரு. நிறைய பேர் அவரை வந்து பிக் பண்ண மாட்டாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. ஹெல்டன் கார்ட்ரைட்டு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. பட் போன சீசன்ஸ்லாம் நல்லா தான் ஆடினார். இப்போ கொஞ்சம் தடுமாறதையும் பார்த்தோம். ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார். பட் உங்களுக்கு இந்த சைடில் ஸ்பின்னர்ஸ்னால் அகில் ஹுசைன் முன்னாடியே ஓவரை முடிச்சிருவார். அதேமாதிரி அதுக்கப்புறம் ஸ்டெடியான ஸ்பின்னர்ன்றது உங்களுக்கு கிடையாது. அதனால் ஹெல்டன் கார்ட்ரைட்டு இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு பேசர்ஸ் அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஜாக் எட்வர்ட்ஸ் தான் மெயின் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, ப்ளஸ் டாப்பில் வந்து பேட்டிங் ஆடுறாரு. ரெண்டுலேயுமே வந்து அவருக்கு பெர்ஃபார்மன்ஸுன்றது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா ஜாக் எட்வர்ட்ஸும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 2 பேருக்குள்ளே நம்ம சேஃபாக போகலாம். கிளென் மேக்ஸ்வெல் 3வது ஆப்ஷனாக நம்ம வந்து எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ தொடர்ந்து பாருங்கள் சிட்னி சிக்ஸர்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். கிராண்ட் லீக் க்ளோஸாக போகிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். ஸ்மால் லீக் டீம்ஸை நான் முன்னாடியே கொடுக்குறேன். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வின்னோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு.
4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் ஸ்குவாட்மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷெயின் ஆபட் கிடையாது. ஷெயின் ஆபட்டுக்கு பதிலாக ஜாக்சன் பேர்ட் ஆடுவார். அதுதான் அவங்களோட மாற்றம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா ஆடம் ரன் கிடையாது. அவருக்கு பதிலாக உசாமா மீர் வருவார். அதேமாதிரி ஜோல் பாரிஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லெஃப்ட் ஆர்ம் பேசரு நிறையா ஸ்பின்னர்ஸோட போகாமல் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் பேசர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ட்ரம் கார்ட் பிக்ஸி சொல்கிறேன். பேட் பால் ஆன் ஆப்பு உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. வின் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். டிடிஎஸ் ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. ஓவரால் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் டிடிஎஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் அதை யாரும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. பேட் பால் ஆன் ஆப்பு 100% சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. ப்ளஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 11:59 வரைய 3 டைம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ₹1000 மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணால் 8% ரியல் கேஷ் போனஸ் கிடையாது, அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் 8% கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வின்னிங் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி டெபாசிட் பண்ணுங்கள். அந்த வின்னிங்கை வச்சு ப்ளே பண்ணாதீங்க. டெபாசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 8%ன்றது எக்ஸ்ட்ரா கேஷுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிடிஎஸ்ஸு கிடையவே கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வின் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணி கூட பாருங்கள். டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல்ரெடி நம்ம யூசர்ஸ் நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஒரிஜினலாக உண்மையாக டிடிஎஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப் வந்து உங்களுக்கு பேட் பால் ஆன் ஆப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் 11ல் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பென் டக்கெட்டு 40 ரனுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது பென் டக்கெட்டு. கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவார். இந்த சைடில் சொல்லிக்கிற அளவுக்கு ஆஃப் ஸ்பின் கிடையாது. ஸோ டோட் முர்ஃபியை வச்சு ட்ரை பண்ணாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவார். 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க, அகில் ஹுசைனும் ஜோல் டேவிஸும். ஸோ அதனால் இந்த சைடு ஹாப்பர் அவுட் ஆனாலும் பென் டக்கெட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கிராண்ட் லீக்கில் பென் டக்கெட்டை கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சேஃபஸ்ட் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன். மினிமம் உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாலும் 25 பாயிண்ட்டு, பேட்டிங்கில் ஒரு 50 பாயிண்ட்டு, 70 பாயிண்ட்டு கிட்ட வந்துடுவார். மேக்ஸ்வெல் ஓவர் போகிறது குறைவு, ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஆடுறாரு. ஸோ அது தேவையில்லாதது. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடினார்னா பெரிய இன்னிங்ஸ் போடலாம். டாம் ராஜர்ஸு கன்சிஸ்டன்ட் ஃப்ளாப்பு. இவருக்கு பதிலாக வேறு பிளேயர் ஆனாலும் ஆடலாம். வெப்ஸ்டரு, கார்ட்ரைட். ஸோ கார்ட்ரைட் தான் ரொம்ப கீ. மேலே வந்து ஆடுறதுக்கு கூட சான்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் இப்போ பென் டக்கெட்டு, கார்ட்ரைட்டு, உசாமா மீர், ஜோல் பாரிஸ் இந்த 4 பேர் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸு. ஸோ இவங்களில் யாராவது ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சேம் சிட்னி சிக்ஸர்ஸில் உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் ஜார்டன் சில்க்கு, ஹைடன் கிர் ஆடினாலும் ஆடலாம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக ஜாக்சன் பர்ட். ஸோ இந்த 2 பேர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த 6 பேர் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஎல் டீம்ஸில் ரொட்டேஷன் பேஸில் ஹை ரிஸ்க்காக இதில் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டியது பென் டக்கெட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உசாமா மிர்ரை வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ரிஸ்க் ஆப்ஷன். ஜேர்டன் சில்க். இந்த 3 பேரை ரொம்ப ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸை ஆட் பண்ணுறப்போ ஒர்த்தபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இந்த விக்கெட்லையுமே இனிஷியல் ஸ்விங் இருக்கும். டாப்பில் யாராவது ஓவரால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சைடில் இப்போ ஜோல் பாரிஸுக்கு எதிராக ஜாஸ் பிலிப்பி அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பீட்டர் செல்மே ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுவார். ஸோ யாராவது ஓவரால் அவுட் ஆகிட்டாலும் மிடில் ஆர்டரில் கேம் வந்து நிற்கலாம். இல்லை ஜார்டன் சில்க் சேசிங்கில் மிகப்பெரிய ஒரு கீ. ஒவ்வொரு டைமும் அவர் சேசிங் வரப்போ அவரோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாமே அதான் சொல்லுது, நல்லா ஆடிருக்கார்.
சேம் உங்களுக்கு இந்த சைடில் மெல்பர்ன் ஸ்டார்ஸில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஜுவல் பாரிஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலராக மாறுவார். அதில் விக்கெட்ஸ் கிடைக்கும். ஜாக்சன் பட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட்டுன்றதை ஜாக்சன் பட் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதுலேயும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஜாக்சன் பட் ஒரு கீ பிளேயர், மஸ்ட் ட்ரை பிளேயர். ஸோ மற்றபடி சேஃபஸ்ட் கேப்டனில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு, எட்வர்ட்ஸு 2 பேர், அதுக்கப்புறம் வின்சி இந்த கிரவுண்டில் நல்லா ஆடி இருக்கிறதுனால அவரை சொல்கிறேன். 3வது ஆள் பென் டார்வஸ், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2லுமே அசத்தலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த 4 பேர் வந்து டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ், சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்குள்ளே கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணால் டாம் கரனும் ஓகே தான். இந்த கிரவுண்டில் டாம் கரனும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பேட்டிங்கில் ஒரு 20 ரன் ஆட முடியும், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்க முடியும். ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம டாம் கரனை பார்க்கலாம். வெப்ஸ்டர் பவுலிங் போகிறது கிடையாது, பேட்டிங்குமே டவுன் கீழே வரதுனால அவரோட வாய்ப்புகள்ன்றது குறையுது. சேம் ஹைடன் கிரு செகண்ட் பவுல் பண்ணால் கஷ்டம் தான். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மேபி ஆடினார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். ஹென்ரிகஸ்க்கு இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், மஸ்ட் பிக் பிளேயரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஹென்ரிகேஸை கூட எடுத்துக்கோங்க. டாப்பில் கொஞ்சம் விக்கெட் போனாலும் ஹென்ரிகேஸ் கேம் எடுத்துகிட்டு போனால் மினிமம் ஹென்ரிகேஸ் ஒரு 2 கேட்ச்சு, அதுக்கப்புறமா ஒரு 10-15 ரன்னாக அடிச்சிருவார். மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் இந்த குவாலிட்டியான பிளேயர்ஸ்குள்ளே நம்ம எடுத்துக்கிறது பெட்ரு. உசாமா மிர் மினிமம் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று இந்த பிபியில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமு 170 தாண்டி அடிச்சிட்டாலேயும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ லெக் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமான விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கிது. எந்த கிரவுண்டாக இருந்தாலும் லெக் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ உசாமா மிருமே அந்த மாதிரி தான். ஸோ கேப்டன் அளவுக்கு போகாட்டினாலும் ஜஸ்ட்டு ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டீம் வந்து மேலே பொசிஷன் போகிறதுக்கு சான்ஸு ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸும் பாருங்கள், அதை வச்சு டீம்ன்றதையும் மேக் பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக தான் குயிக்காக சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேட் பால் 11 ஆப்போட இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டைம் தராங்க. டிடிஎஸும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தராங்க, ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஜாஸ் பிலிப்பி 28 ரன் ஆவரேஜ். ஸோ சப்போஸ் பீட்டர் சட்டிலுக்கு ஜுவல் பாரிஸ்க்கு அவுட் ஆகலை அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போகலாம். வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். வின்சி 42 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 37 ரன் ஆவரேஜ்ன்ற மாதிரி வச்சுருக்காரு. ஹென்ரிகேஸ் 30 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 27 ரன் ஆவரேஜ், 2மே பெட்டரான ஆவரேஜ். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பண்ணி ஆடலாம். அந்த பவர் ஸ்டேஜ் எடுக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜார்டன் சில்க்கு 47 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ், லோயஸ்ட் பர்சன்டேஜ். சரியான ஒரு பிக்கு. ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டனைஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அது சேசிங்கில் ட்ரை பண்ணுங்கள். பென் டாரஸ் 48 விக்கெட் எடுத்துக்கார் வென்யூவில், ஹெட்வேர்டில் 19 விக்கெட்டு. ஷீன் ஆபட் ஆட மாட்டார், பட் அப்படி ஆடினார்னா நீங்கள் பாருங்கள் அவரோட ரெக்கார்டு. ஆட மாட்டார் சொல்கிறேன், அவரோட ரெக்கார்டு 82 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில், ஹெட்வேர்டில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹைடன் கிரு வென்யூவில் 17 விக்கெட்டு, ஹெட்வேர்டில் 5 விக்கெட்டு. ஜாக்சன் பேர்டு ஹெட்வேர்டில் 4 விக்கெட் தான், வென்யூவில் 12 விக்கெட்டு. பட் இருந்தாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே அவருக்கு ஸ்விங்குன்றது ஆகும். சப்போஸ் ஹைடன் கிரு ஆடலைன்னா டெத்தில் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஜாக்சன் பேர்டுக்கு. சாம் ஹார்பர் 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச்மே ஃப்ளாப்பு, வென்யூவில் 1 மேட்ச் ஆடி அதுவுமே ஃப்ளாப்பு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 37 ரன் ஆவரேஜ், வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு, 17 ரன் தான் அவரோட ஆவரேஜ். மேக்ஸ்வெல் 45 ரன் ஆவரேஜ், ஹெட்வேர்டில் 11 விக்கெட்டு, வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட்டு, பெட்டர் ஆவரேஜ். டாம் ரோஜர்ஸு கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர், ஃபின்னாலனோட கேங்கை சார்ந்தவர். அதே மாதிரி வென்யூவில் 10 ரன் ஆவரேஜ். கார்ட்வைட்டு 49 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 98 ரன் ஆவரேஜ். ஸோ கார்ட்வைட்டை அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொன்னேன்னு தெரியல முன்னாடி. கண்டிப்பாக அந்த ஜார்டன் சில்க், உசாமா மிர், பென் டக்கெட்டு, ஜுவல் பாரிஸு அந்த மாதிரி போகிறப்போ இந்த சைடில் கண்டிப்பாக கார்ட்வைட்டை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சுக்கு ஒரு லோ பர்சன்டேஜாக இருப்பார். டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா ஒரு 30 ரன் அடித்தா கூட குயிக்காக அடித்தாருன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க. வெப்ஸ்டர்ஸ் 25 ரன் ஆவரேஜ், 3 விக்கெட்டு, வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ். பட் அவருக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவாக தான் இருக்குது. டீம்னு பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டாம் கரனு, மேக்ஸ்வெல், எட்வர்ட்ஸு, வின்சி, ஜாஸ் பிலிப்பி, பீட்டர் சட்டல், உசாமா மிர், பென் டார்வஸ், ஜாக்சன் பேர்டு, அடுத்து தான் அகில் ஹுசைன். கேப்டன் ஸ்டாய்னிஸ், எட்வர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே இதை நம்ம மாற்றங்கள் பண்ணி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஆட் பண்ணால் அடுத்த டீமையும் பாருங்கள். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டியோன்ற ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கணும். பென் டக்கெட் கேப்டனு, டாம் கரன் வைஸ் கேப்டனு, ஸ்டாய்னிஸு, மேக்ஸ்வெல், எட்வர்ட்ஸு, பென் டார்வஸ், அகில் ஹுசைனு, கார்ட்வைட்டு, ஜார்டன் சில்க்கு நான் எடுத்திருக்கேன், ஹாப்பரையும் எடுத்திருக்கேன், ஹென்ரிகேஸ் எடுத்திருக்கேன், உசாமா மிர் இன்னும் லோ பர்சன்டேஜ், ஜுவல் பாரிஸ் ஆடினா அவரையும் எடுத்துக்கிறது அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
ஸோ பென் டக்கெட் கேப்டன், வைஸ் கேப்டன் டாம் கரனு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி இப்போ டாம் கரன் 3 விக்கெட் எடுத்துடுறாரு, பென் டக்கெட் வந்து ஒரு 70 ரன் அடிச்சிடறாருன்னா சரியான டீமாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்ட்ரைட்டு ஒரு லோ பர்சன்டேஜ். இவங்க சிட்னி சிக்ஸர்ஸோட டாப் ஆர்டர்ஸ் ஏர்லியாக அவுட் ஆவாங்க. அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜார்டன் ஹென்ரிக்ஸு இவங்களுக்கு கேம் கிடைக்குன்ற கான்செப்ட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா இந்த டீமில் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஈக்குவல் காம்பினேஷனில் போகும். கரெக்டாக யோசிச்சோம்னா ஒரு 3 டாப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க. சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல 3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மினி ஜிஎல் வரையும் வின் பண்ணலாம். இந்த மேட்ச் அப்படி தான் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உறுதியாக இந்த மேட்ச்லேருந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 3 மேட்ச் ஃப்ளாப்புக்கு எல்லாமே நம்ம சரி கட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.